வெல்கம் டு அதர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அண்டர் கேமிங் தமிழ் 2.2. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈவில் நன்னோட அதான் நம்ம ரேவதி மேமோட ஃபஸ்ட் எஸ்கேப் முடிச்சிருப்போம். என்ன எஸ்கேப்னா டோர் எஸ்கேப். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். என்ன எஸ்கேப்னா வேன் எஸ்கேப். அதான் வந்து ஒரு லாண்ட்ரி எஸ்கேப் சொல்லியிருப்பேன். அந்த எஸ்கேப் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்மிஷனை போயிட்டு வந்துடலாம். நம்ம எப்பவும் போல் நார்மலே ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போக போகிறோம். லெட்ஸ் ப்ளே டு த கேம் ப்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 3 days மட்டும் தான் கொடுப்பாங்க. 3 daysலேருந்து நம்மளோட செகண்ட் எஸ்கேப் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் எதோ எழுதியிருக்கு. அது என்ன இப்போ நான் படிக்க போகிறேன். அந்த போர்டில் என்ன தான் எழுதிருக்கு அப்படின்னு இப்போ நம்ம படிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கலாம். ஐ ஹவ் டு பி குட். ஐ ஆம் சாண்டோஸ் அண்ட் இம் கோயிங் டு த குட். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். நம்ம வெற்றிகரமாக அந்த போர்டில் என்ன இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிட்டோம். அந்த போர்டில் சாண்டோஸ்னு ஒரு நேம் இருக்குது. அது யார் நம்மளுக்கு தெரியல. ஒரு வேளை நம்ம ப்ளே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவராக கண்டிப்பாக இருப்பார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வேன் எஸ்கேப்புக்கு என்ன பொருள் தேவைப்படுன்ட்டு நம்ம ப்ளே பண்ணினே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதில் ஒரு டோர் இருக்குல்ல, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். என்னென்னா ஏதாவது ஒரு எஸ்கேப் முடித்தா கண்டிப்பாக அந்த டோர் அன்லாக் ஆகிடுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் அண்ட் டோர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நம்ம டோர் உள்ளே போகலாம். இந்த டோர் உள்ள எதுக்கு இப்போ போனோன்னா, இந்த டோர் உள்ளே போனால் நம்ம 4th எஸ்கேப் பண்ணுற அந்த இடத்துக்கு நம்ம சைட்டாக நம்ம போயிடுவோம். அதேமாரி இந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ணி லாக் பண்ணும் போது மைண்ட் லாக் பண்ணிடணும், இல்லைனா ஈவலில் நீங்கள் வந்துடுவாங்க. ஓகே, நம்ம சைட்டாக மேலே வந்து நம்ம போயிடலாம். ஏன்னா நம்ம வேன் எஸ்கேப் பண்ணோம், அதனால் நம்ம சைட்டாக மேலே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி மாமா எங்கே இருப்பாங்க தெரியல. தம்பி எங்கடா இருக்க? வாடா தம்பி. பிஆர்எஸ் தம்பி, வாடா தம்பி. ஓடாதடா தம்பி, ஓடன அடி பண்ணா தம்பி. சுற்றி எது டமால் அடி பண்ணா தம்பி. ஓடாதடா. பிஆர்எஸ் நம்ம போட்டு போடா தம்பி. எங்கடா போகிறேன்? நில்றா தம்பி. எத்தனை வாட்டி தான் மேம் உங்களுக்கு சொல்கிறதே தெரியல. சும்மா பிஆர்எஸ் போடு நிற்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டாக மேலே போயிடுவோம். எதுக்குன்னா அந்த ப்ளக்கு நம்ம போட்டால் தான் இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒரு கரண்ட் மாரி பாஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கீ கிடச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? அந்த ப்ளக் கிடச்சிச்சு. இப்போ அந்த ப்ளக்கு திரும்ப ஸ்ட்ரைட்டாக அங்கே போட்டுடலாம். ஓகே, நம்ம அந்த ப்ளக்கு இப்போ போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேன் எஸ்கேப் தேவைப்படுற பொருள் என்னென்னா எல்லோ கீ. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கீ தான் நம்மளுக்கு மெயினாக தேவை. அது எதுக்கு நான் போக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ரேவதி மேமரை மேலே வந்தாலும் கண்டிப்பாக வருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த எல்லோ கீ எடுத்து அந்த நெருப்பு மாரி எரியுதுல, அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கௌபாரும் தேவைப்படும். கௌபார் நான் இப்போ தான் பார்த்தேன். கௌபார் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேன் எஸ்கேப்கான 2 பொருள் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லோ கீ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கௌபார் எதுக்குன்னா அங்கங்கே ஒரு பழகெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கீ எடுத்து நம்ம கீயை போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கௌபார் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் நினைக்கிறேன். ரேவதி மேம் கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டாங்க. ஓகே, ரேவதி மேம் தம்பி அக்கௌண்ட்ஸ் போடுற எங்கடா போகிறேன்? வாடா தம்பி. பிஆர்எஸ் போடுறா தம்பி. டெஸ்ட்டில் முட்டை மார்க் எடுத்துட்டு எங்கடா ஓடுற தம்பி? சீக்கிரம் வாடா, அக்கௌண்ட்ஸ் போடுறா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஒரு டேயில் தோத்துட்டோம். 2வது டே வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டே மட்டும் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் வேன் எஸ்கேப்கான நம்மளுக்கு 2 பொருள் கிடச்சிச்சு. எல்லோ கீ அண்ட் கௌபார். இது 2 வச்சிங்கன்னா நம்ம இப்போதைக்கு பாதி வேலையை முடிச்சிடலாம். ஓகே, இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சாரி, கபோர்டு. இந்த செட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மேலே போகலாம் நினைக்கிறேன். ரேவதி மேம் கண்டிப்பாக இங்கே எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கௌபார். அந்த கௌபார் எடுத்துன்னு போய்ட்டு நான் சொன்னல அந்த இடத்துல பழக உடைக்கிற மாரி இருக்குன்ட்டு அங்கே உடைக்கி பார்க்கலாம். என்னடா இது? இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டில் மாரி இது. கட்டில் நல்லா மெத்துன்னு இது. பரவாயில்ல. இல்லைங்க, இது கட்டில் இல்லை. என்னடா எகுறுது? இந்த சர்க்கஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம அது மேலே எகிரி குச்சி நான் டமால் எகிருவோம், அந்தமாரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எகிரினே
ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு அப்படியே எகிரிடலாம் போடுறோம். ஓகே, நான் எகிரிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக டோர் வந்து உள்ளே போயிடலாம். ஓகே, டேய் என்ன சொல்கிறது கேள்றா, சம்மு போடுறா இல்லைன்னா அடி வாங்குவாடா, பிஆர்எஸ்எம் போடுறா, டெஸ்ட்டில் முட்டை மார்க் எடுத்துடா, இப்படி இருந்தால் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவாடா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. மேம் நான் சம்மு போடுறேன் மேம், பிஆர்எஸ்எம் போடுறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கையில் ஒரு சுற்றி ஒன்று வச்சுக்கிங்க பார்த்தீங்களா, அந்த சுற்றியை திரும்ப ஓரமாக வச்சுட்டு நோட்டு பேன் எத்தனாங்க மேம். நான் இப்போயே உங்களுக்கு பிஆர்எஸ்எம் போட்டு காமிக்கிறேன். ஆனால் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் வெற்றிகரமாக 3வது டேக்கு வந்திருக்கோம். என்ன சொல்கிறது தெரியல. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சோட நம்ம ஃபஸ்ட் எஸ்கேப்பை முடிச்சிருப்போம். எப்படின்னா ஒரு வாட்டி கூட நம்ம கண்டிப்பாக அடி வாங்கியிருக்க மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஐடி வாங்கிட்டு 3வது லைஃப்பில் நிற்கிறோம். ஒரு வாட்டி ஐடி வாங்கிட்டு 2 லைஃப்பை எடுத்து வச்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஐடி வாங்கிட்டு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. ஓகே, நம்ம இதில் திரும்ப ஜம்ப் பண்ணலாம். நம்ம இதில் ஜம்ப் பண்ணுறோம், அப்படியே மேலே எகுறோம். ரேவதி இவங்க வருவாங்க, தம்மாலாம் அடிப்பாங்க. இப்போ அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் இதில் நான் எகுறேன்னா, மேலே நம்மளுக்கு கவுபார் இருக்குது, அந்த டோராண்டை தான். அந்த கவுபார் எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பலகை ஒன்று உடைக்கணும். அந்த பலகையை உடைச்சாதான் நம்ம செகண்ட் எஸ்கேப்புக்கான அந்த வேனாண்டை போக முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி மாமி வரா மாரி தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் தோணுங்க உள்ள சைடில் ரெஸ்ட் ரூம் போகிற ஒரு வழி இருக்கும். அந்த வழியாண்ட தான் நம்ம இந்த கவுபார் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த டோரில் எதுவுமே இல்லை, இது உள்ள பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இது உள்ள எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நான் சைட்டாக அந்த பழைய வச்சிடலாம். வடி தமால் ஒடி. பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இந்த பழைய நான் வச்சுட்டேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேனுக்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஓகே, ஏதோ சந்தூர்லாம் பூந்து வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று இருக்குது. ஓகே, இது உள்ள எதுவுமே இல்லை. ஓ, இந்த டோர் அன்லாக்கா? ஓகே, இப்போ இதை திறந்துங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு இடத்துக்கு போவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சைடு தண்ணி மாரி போவோம். நம்ம இப்போ அண்ணான் சைடு தான் போனோம். அந்த சைடு இப்போ தண்ணியில் போய் நின்னோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பழுப்பு மாரி தெரியுதுல்ல, இந்த தண்ணியை நம்ம தான் பண்ணோம். ஸ்டாப் பண்ணோன்னா அது ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன நம்ம தேர்ட் எஸ்கேப் நம்ம தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரேவதி மேம் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த இப்படி போகலாம். ஓகே, அந்த டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கீ மாரி இருக்குது. இந்த கீ எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்குல்ல, இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம எல்லோ கீயை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கபோர்டில் வந்து ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் இருக்கும். அந்த பெயிண்ட் எடுத்து நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி மேம் நம்மளை பார்த்துட்டாங்க. நம்ம வந்து இது உள்ள ஐடியா ஆகிக்கணும், வேறு வழி கிடையாது. தம்பி எங்கடா போனேன், வாடா தம்பி, பிஆர்எஸ் சம்பு போடாத தம்பி. தம்பி எங்கடா இருக்க, வாடா சீக்கிரம் வாடா, சம்பு போடுடா தம்பி, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுடா தம்பி, அப்புறம் உனக்கு தான்டா கஷ்டம். மேம் அந்த கையில் இருக்கிற சுத்தியத்தை ஓரமாக வச்சுட்டு நோட்டு பேனை எடுத்துனுவாங்க. இப்பயே நான் வரேன். ஓ, யாரா இது? எங்க என்னடா அவன் பாட்டு நம்மளை பார்த்துட்டு பயந்து ஓடுறாங்க. எங்க உங்களை பார்த்து நான் தாங்க பயந்து ஓடணும், என்னை பார்த்து நீங்கள் ஓட விடாதீங்க. ஓகே, ஓ ஓ வண்டி நிறுத்துங்க, நான் ஏறிடுறேன். எங்க வண்டி நிறுத்துங்க. ஏம்மா வண்டி. ஐயோயோ, இப்போ அவள் கற்றுக்கு ரேவதி மேம் கண்டிப்பாக இங்கே வருவாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. தம்பி நில்றா தம்பி, ஓடாதடா, அதுக்குள்ளே போகாதடா தம்பி. போகலன்னா அடிப்பியா, என்ன பண்ணுறது? சொயின்னு போக வேண்டியதான் இப்போதைக்கு நம்ம. ஏன்னா இல்லைனா பின்னாடி இப்போ அவங்களும் சொயின்னு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்கன்னு நம்ம எட்டி பார்க்கலாம், வரா மாரி தெரியல. ரேவதி மேம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை மாரி பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன், வந்துன்னு தான் இருக்காங்க. நம்ம இந்த டனல் உள்ள அப்படி உள்ளே ஓடிடலாம். ஓடு 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 ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஆளுக்கு போயிடலாம் நினைக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு இப்போ அங்கே தான் வேலையே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பலகை இங்கே தான் இருக்குது, நம்ம இதையும் உடச்சிடலாம். ஓடி 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 டமால், அதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரேவதி மேம் இந்த சவுண்டு போட்டு இங்கே வர வைக்கலாம். கண்டிப்பாக அவங்க இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. மேம் வாங்க மேம் பிஆர்எஸ் போகிறேன், வாங்க மேம், சொல்லிக் கொடுங்க மேம். தம்பி நீ ஏன் சொல்லி கொடுன்னு கேட்கும்போது நான் வராமல் இருப்பேனா? கொஞ்சம் கிட்ட வாப்பா, நான் நல்லா சொல்லித்தரேன்ப்பா. உன் மண்டையில் ஏறுற மாரி நான் டொங்கு டொங்குன்னு சொல்லித்தரேன்ப்பா, கிட்ட வாப்பா. எது அந்த சுற்றி எது தலை டம்மாலும் நடிப்பேன், அதானே உங்களுக்கு சொல்லி தர்றதா? கிளம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம்.
ரேவதி மேம் வராங்களா பார்த்துக்கலாம். அவங்க வரா மாரி தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லோ கீ எடுக்க போகிறோம். எங்கடா எல்லோ கீயை காணோம்? கிணத்த காணாமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்தா பம்பு செட்ட காணாமா? சத்தியமா கிணத்த தான் காணா. இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வத்தாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறை வச்சு நான் என்னென்ன விலைய வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டி ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. எங்க எல்லோ கீ நான் இங்கே தான் போட்டு வச்சிருந்தேன். எல்லோ கீ எங்கன்னு தெரியலையே. எல்லோ கீ நம்ம எங்கே வடித்தோம்? எல்லோ கீ எங்கடா வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோ கீயை சத்தியமாக எங்கே வச்சேன்னு தெரியல. ஓ ஆமாம்ல, நம்ம தான் மேலே வந்து அது கீயை தூக்கி போட்டோம். இப்போ தான் ஞாபகம் வருது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் தான் அந்த மேலே அந்த கீயை தூக்கி போட்டேன். நானே அதை மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எல்லோ கீ அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சிருக்கோம். இல்லைனா கேலி தான், திரும்ப நம்ம ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன், ஏன்னா அடிச்சிருவாங்கன்ட்டு. நல்ல வேலை நம்ம அடி வாங்கலை. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ எங்கே போகிறோன்னா அந்த எல்லோ கலர் பொட்டியாண்ட தான் போக போகிறோம். அந்த பொட்டிக்கிட்ட போகிறோம், பாக்ஸை திறக்கிறோம், உள்ளே போயிட்டு இருக்கோம், எடுக்கிறோம். ஓடு 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 ஓடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ அங்கே போயிடலாம். இப்போ நம்ம கப்போர்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் அந்த எல்லோ கலர் பெயிண்ட். இந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த ஒரு வேன் இருக்குல்ல, அந்த வேனை பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஐயோ பேர் வந்துட்டுனே, என்னடா பேர்? அது பேர் ஐயோ அது பேர் ஒரு டப்பு ஞாபகம் வர மாட்டேங்குது. பெட்டி. அந்த பெட்டி உள்ளே நிறைய துணிலாம் இருக்கும். யார் துணினா நம்ம ரேவதி மேம் துணி தான். அந்த துணியில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பெயிண்ட் ஏற்று அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம ஊற்ற போகிறோம். இது ஊற்றுறதுக்கும் அதுக்கு நான் சம்மந்தம்னா, இந்த பெயிண்ட்டை நம்ம ஊற்றுறோம்ல, நம்ம அதை ஊற்றிட்டுக்கப்புறம் ரேவதி மேமோட வேலைக்காரிகிறா பார்த்தீங்களா? அதான் கொண்டாத்து மேலே ஒருத்தர் கத்திட்டு ஓடனால, அவள் தான் ரேவதி மேமோட வேலைக்காரி. அவள் என்ன பண்ணுவான்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, ஓ இது அழுக்காக இருக்குது, அதை திரும்ப என்ன பண்ணுவா, ஒரு மிஷினில் திரும்ப தூக்கி போட்டுருவா. இப்போ அந்த நம்ம அது உள்ள ஊற்ற போகிறோம், ஊற்றிட்டோம். இப்போ அது அழுக்காயிடுச்சுல, இப்போ அதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வருவா. அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பெட்டி கேலியாக இருக்கும். அந்த பெட்டி உள்ள போய்ட்டு லபக்குன்னு உட்காந்துக்கிறோம். நம்ம அந்த பேர் உட்காந்துட்டோன்னா செகண்ட் எஸ்கேப் நம்ம வெற்றிகரமாக முடிச்சா மாரி. அம்மா நம்ம ஏங்க ஃபஸ்ட்டு கீரில் போட்டு ஒரே ஐத்து போட்டிருக்கு, வண்டி அப்படியே பறந்து போகுது. ஏம்மா நில்லுமா. ஏம்மா கூட்டம் தான் போமா, இருக்கட்டம்மா, டோராச்சு சாத்திட்டு போமா, பெட்டிக்கு ஊந்துட்டு போதுமா. ஏங்க என்ன? ஓ ரேவதி மேம். தம்பி இங்கே இருக்காடா தம்பி, உன் சவுண்டு கேட்டதா தம்பி? நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியடா தம்பி, நான் போகிறேன்டா தம்பி. பிஆர் செம்பு போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. இவ வேற என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுறா. சும்மா பிஆர்எஸ் போடு, அதை போடு, இதை போடு, ரொம்ப டென்ஷன் பண்ணுறா. ரொம்ப குறைச்சலாகுதே. நான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய செவுறு பேன் நின்றுக்கிற மாரி ஒரு கம்பி பேன் நின்றுக்கிறேன். இந்த டோரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. டென்ஷனாகுது எனக்கு. ஓகே எங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா இது? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது உள்ள யாரோ இருக்காங்க. தம்பி கொஞ்சம் திறப்பா, நீ தொந்தியானா நான் கொஞ்சம் உள்ளே வந்துடுவேன். உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ரேவதி மேம் கிட்ட அடி வாங்கினால தாங்க முடியலப்பா, ரொம்ப வலி இதுப்பா. நீ கொஞ்சம் தொந்தி நல்லாயிருக்கும். நீ வேற அப்படி சைட்டில் போனால் அதை திறக்கிற, நான் கிட்ட வந்தால் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல உனக்கு. ஒருவேளை என்னையும் ரேவதி மேம் நெக்ஸ்ட்டை போட்டிருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேன் நான் நினச்சேன். ஆனால் இது உள்ளே எவனோ ஒருத்தர் இருக்கிறான். கொஞ்சம் திறந்தே நல்லாயிருக்கும், நானும் கொஞ்சம் உள்ளே வந்துடுவேன். சரி நீ திறக்கிறாமே தெரியலப்பா, நான் கிளம்புறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டாக போனோம். நம்ம இந்த டனல் உள்ள போயிடலாமா இல்லை அப்படி போகலாமா? எப்படி போகலாம் எனக்கு தெரியல. இப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம இந்த கீ எடுத்துன்னு போய்ட்டு நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது. இந்த டோர் எதுக்குன்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நம்ம தேர்ட் எஸ்கேப் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்படி போனல அந்த டோரை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா அந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம சுற்றின்னு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படியே வந்துடலாம்.
நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப்பே முடிச்சிட்டோம். என்ன ப்ரோ எஸ்கேப்பை முடிச்சிட்டோம் சொல்கிறீங்கன்னா, நம்ம அந்த வண்டி அந்த பெட்டியில் ஏறி உட்காரணும், அவ்வளோதான் வேலையை. நம்ம பெட்டியில் ஏறி உட்காரத்துக்குள்ளே அவள் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துன்னு ட்ருன்னு கிளம்பிட்டா. இப்போ அதான் விஷயமே. நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டோம். ஓகே, நம்ம இப்போது இப்படி போகலாம். இப்போ நான் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, அந்த வேன் இருக்கா பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்தாலே அவளுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கூட வர வைக்க முடியும். நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல போய் ஒரு இடத்துல போய் ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஃபோன் பண்ணோன்னா அவள் அந்த திரும்ப அந்த வண்டி எடுத்துன்னு வருவாள். அந்த வண்டி எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம போய் அந்த பெட்டியில் ஏறி உட்காந்துக்கலாம். இப்போ அதான் நம்மளோட பிளான். ஓகே, நம்ம ஃபோன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த வண்டி வந்துச்சு, அந்த வண்டி வந்தோட சத்தம் எனக்கு கேட்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வண்டியில் போய் உட்காந்தா மட்டும் போதும். ரேவதி மேம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரேவதி மேம், ஐயோ தம்பி நில்றா தம்பி, அக்கௌண்ட்ஸ் போட்டு போடா தம்பி, பிஆர்எஸ் சம்முடா தம்பி, ரொம்ப கஷ்டமாக இருந்துடா தம்பி, நில்லுடா போட்டு போடா. மேம் எனக்கே வெறுப்பாகுது மேம். சும்மா பிஆர்எஸ் நீங்கள் வேறு ஏதாவது கூட சொல்லுங்க மேம். சும்மா பிஆர்எஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வேன் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓகே, நம்ம ஏன் இப்போ எப்படி போகிறோம், நம்ம தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டால. நம்ம இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணால ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த வேன் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இப்போ அந்த வேன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நம்ம அந்த பெட்டியில் போய் மட்டும் உட்காந்தா மட்டும் போதும். அப்பா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக செகண்ட் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வண்டி ஏற்றினா நல்லாயிருக்கும். நீ சீக்கிரம் வண்டி ஏற்றினா நானும் இந்த தூக்கிட்டு கிளம்புவேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெற்றிகரமாக வேன் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடு ஐயா, ரொம்ப குறைச்சல் கொடுக்குற ஐயா. நீ இந்த துணியை கூட அப்புறம் வச்சுங்க ஐயா. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்கேப் வேணும்னா கமெண்ட்ஸில் போய்ட்டு ப்ரோ தேர்ட் எஸ்கேப் வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணினா கண்டிப்பாக நம்ம தேர்ட் எஸ்கேப் போட்டுடலாம். ஏன்னா நம்ம தேர்ட் எஸ்கேப் பண்ணுறதுக்கப்புறம் தான் ஃபோர்த் எஸ்கேப் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபோர்த் எஸ்கேப் வந்து ரொம்ப ஒரு பெரிய எஸ்கேப். அந்த எஸ்கேப் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப நிறைய ஒரு விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். அது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேனில் போயின்னு இருக்கோம். ஐயா இதுக்கு முன்னாடியே நீ கூட்டின்னு போயிருக்கலாம், திரும்ப வந்துட்டு என்னை திரும்ப ரொம்ப வர வைக்கிறேன் நீ. ஓகே, எப்படியோ வெற்றிகரமாக எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை டெய்லியும் பாருங்கள். டாட்டா, பை பை, see you.